பார்வதி உங்களுடைய பாதத்துக்கு ஆசி தேவியாகிய பார்வதி அன்னைக்குடைய மலர்களை கொண்டு வந்தி உங்களுடைய பொன்னான பாதத்தில கொட்டி அன்னைக்குரிய வந்தனம் சாமி சுகமாய் வாழ்கிற பையன் இப்படி கணவனை கண்கண்டு தெய்வமாக பாவித்து பல பாரிஜாத மலர்களை பறித்து என்னுடைய கணவனுடைய திருவடியை படுத்திருக்கின்றார். என் பாதம் பணிந்த என் பெற்றவன் பார்வதி பெரியவர்கள் சொல்வார்கள்
எப்படி தெரியுமா? எப்படிங்க? அரும்பசிக்கு ஆகாத அன்னமும் ஆபத்தை தீர்க்காத பிள்ளையும் சரி. தாகத்துக்கு உதவாத தண்ணீரும் சரித்திரம் அறியாத பெண்டிதரும் கோலத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கேளாத சேடனும் இந்த மண்ணுலகில் இருந்து பயனில் என்று கூறுவார்கள். அதனால இப்படி யாரும் ஒருவர் குடும்பத்தில் மூற்றவங்களை கணவனும் பிள்ளைங்களோ கணவனை கண்கண்டு தெய்வமாக மதிக்கிறார்களோ அவங்களுக்கு என்றும் குறையில்லை. வீடோடு காலமாக வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்ததினால் கண்மணி மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். நல்லதாகட்டும் பெண்ணே. அப்படி இருந்தாலும் பண்ணா அதனை அழைத்தால் ஒரு தேவை என்ன? அரமனையில் இருந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணமாக இந்த பார்சபைக்கு அழைத்தீர் சாமி. பெண்ணே, உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நான் செய்யும் தொழில் உனக்கு தெரியும். கணவன் எப்ப வீட்டுல இருப்பா, எப்பெல்லாம் வெளியே செல்வார்கள் அப்படின்னு உனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? இந்த உலகம் எங்கோ அந்த எங்கடா வீட்டுக்காரி துரத்தி விட்ட? பெண்ணே உமா மகேஸ்வரி, என்னுடைய நெற்றி கண்ணை எடுத்து கொடுத்து உங்களுக்கு கண்கள் தெரியவில்லையா? எங்கயோ ஒரு பக்கம் பின்பக்கம் போய் ஆண் பிள்ளை பையன் அனுப்பிச்சு விட்ட. அதனால்
நான் ஈழாடு 14 வகுத்திலும் சென்று சரிங்க. இரும்பு யானை முதல் என்ன ஆயிரம் ஜீவ பேதங்களையும் நான் படியளந்து வருகிறேன். உன்னிடத்தில் விடைபெற்று நான் படியளக்க போகலாம் என்று ஆசை தேவையே உன்னை அருமையாக அளித்தேன். பெண்ணும் உமா மகேஸ்வரி கைலமலை எதுவோ வித்தியாசமாக தெரிகிறது. ஒன்றும் பரமக்கடவுளே. ஆமாங்க ஆமாங்க, அதே இடம் தான் ஐயா. அந்த படி இழக்கக்கூடிய ஆகிய பரமக்கடவுள் இருந்தா என் பாகத்தை வந்து படி சொல்றா போட. அப்படிங்களா? அப்படி இருந்தாலும் என்னை உதவி எருமவரி என்ன யாரு ஜீவபேதங்களுக்கும் ஆமா நீங்க படியலைக்க போறீங்க போதி. ஆமா சாமி பட்னா பட்னா வருகிறது. என்ன செய்வானோ நடுக்கு நடுக்கு